அவருக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரே, சீக்கிரமா காஃபி போட்டு கொடுத்துடணும். என்னாச்சு? அச்சோ, கேஸ் தீர்ந்து போச்சா? ஐயோ, பல வேலைகள் கிட்ட போயிருமே. யார்கிட்ட கேஸ் கேட்கறது? சரி, பக்கத்து வீட்டு ரமாக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம். ரமாக்கா, ரமாக்கா. சொல்லுக்கலா, என்ன காலங்காத்தாலே வந்திருக்கா? என்னக்கா தலை நிறைய பூவு, லிப்ஸ்டிக்கு, ஆளே கலக்குறீங்க. ஆமாண்டி, வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, அதான் இப்படி ரெடியா இருக்கேன். சரி, என்ன விஷயம்? அக்கா, சிலிண்டர் காலி ஆச்சுக்கா. உங்கள்கிட்ட வேற சிலிண்டர் இருந்தா கொடுங்கக்கா. அடடா, சிலிண்டர் காலி ஆச்சா? சோ பாவம். ஆனா என்னால கொடுக்க முடியாதே, கெஸ்ட் வராங்க, பிரியாணி பண்ணணும். கெஸ்டா? அது சரி, இவங்க வீட்டில் கெஸ்ட் வரதே அதிசயம், அவங்களுக்கு பிரியாணி வேற பண்ணி தருவாங்களா? கொடுக்க முடியாததுக்கு என்ன உதாரணத்து பத்தியா? சரிக்கா, பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன். சரி சரி, போயிட்டு வா. இவள்கிட்ட கேஸை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? மேலே 1000 ரூபாய்க்கு மேலே வேறு வேலை இல்லை. அந்த அக்காவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பேச்சுலர் பசங்கள்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். ரவி தம்பி, ரவி தம்பி. சொல்லுங்க கலாக்கா, என்ன விஷயம்? தம்பி, உங்கள் வீட்டில் ஸ்பேர் சிலிண்டர் இருக்காப்பா? அக்கா, எங்கள் கிட்ட ஸ்டவ்வே கிடையாது, எப்படிக்கா சிலிண்டர் இருக்கும்? அப்படியா? காலையிலேருந்து ஒரு காஃபி கூட போட முடியல தம்பி. கேஸ் இப்படி காலியாகவும் நான் நினைக்கவே இல்லை. அப்படியாக்கா, நான் இப்போ தான் காஃபியை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாங்கக்கா, நம்ம 2 பேர் சேர்ந்து குடிப்போம். இவன் காஃபி கொண்டு ஸ்விக்கியில் தான் வாங்குவான் போல தெரியுது. இவன்கிட்ட கேஸ் கேட்டு வந்தோமே. சரி தம்பி, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். காலி சிலிண்டர் இருந்தாலும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. என்னதான் பண்றது ஒன்றும் புரியல. என்ன தம்பி, நம்ம ஏரியாவுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துருச்சா? அட, அதெல்லாம் இல்லக்கா, நாங்க 6 மணில இருந்து கியூல நின்று வாங்கிட்டு வரோம். கியூல நின்னா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதையும் கேக்குறீங்க? ஆளுக்கு அடிபடி சண்டையா போயிருச்சு. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரேன்க்கா. என்ன இவரு இப்படி கவுந்தடிச்சு தூங்குறாரு? செக்யூரிட்டி அண்ணா, செக்யூரிட்டி அண்ணா. என்னம்மா, என்ன விஷயம்? கேஸ் வந்துருச்சா நம்ம ஏரியாவுக்கு? கேஸ் அதை பத்தி எனக்கு தெரியலையோ. டெலிவரி பாய் வந்தா எனக்கு ஃபீல் ஆகும், அதை வச்சுதான் நானே எந்திரிப்பேன். ஃபீல் ஆகுமா? என்ன ஒரு பதில். சரி சரி, நான் போறேன். நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து போவோம். நாம உயிரை போட்டு வாங்குதுங்கப்பா. ப்ரோ, எனக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்துருங்க ப்ரோ. ஒரே ஒரு கேஸ் தான் பாக்கி இருக்கு. வேணும்ங்கறவங்க உங்களுக்குள்ள பேசிட்டு வந்து வாங்கிக்கங்கம்மா. எனக்கு கொடுங்க, எனக்கு கேஸ் தேவைப்படுது. ஒன்னு கொடுத்துருங்க எனக்கு. எங்க வீட்டுக்கும் தேவைப்படுது. போன வாரமே நான் புக் பண்ணேன், இன்னைக்கு தான் வந்திருக்கு. எங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படுது. ஒழுங்கா வச்சுட்டு போயிரு. இவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா நமக்கு கேஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லையே. அம்மா, அப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கங்க. ப்ரோ, நான் காலையில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல ப்ரோ, தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. சரிங்க மேடம், நான் உங்களுக்கு தரேன். என்ன நீவ இப்படி பேசி வாங்கிட்டா? நம்மளும் இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சிருந்தா தந்துருவான் போல தெரியுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஒரு வழியா கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏமா, காலையில இருந்து எங்க போயிட்ட? நான் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க போனேனா? அது ஒரு பெரிய கதை. ஹலோ மக்களே, நான் உங்கள் பேட்மேன் பேசுறேன். அபார்ட்மெண்ட் லைஃப்ல 2 மட்டும் பயங்கரமான கேரண்டி உள்ளது. ஒன்னு தண்ணி ப்ராப்ளம், இன்னொரு கேஸ் ப்ராப்ளம். இந்த காமெடி செம்மையா இருந்துச்சுல. இன்னும் மேலும் பல காமெடியான எபிசோட்ஸுக்கு ஆஸ்ட்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.